வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். இந்த vlogல வந்துட்டு ஒரு ஸ்பெஷலா நல்லா ஜாலியா ஃபன்னா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல்ல பாக்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம ஷாப்பிங் தாங்க போறோம். அச்சு பாப்பா சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க. கிளம்பலாமா ஷாப்பிங்க்கு? குலோப் ஜாமுன் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தாச்சு. இங்கே வந்து எம்டிஆர் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் ஜிட்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஜிட்ஸுமே செய்வேன். ஸோ இன்றைக்கான எம்டிஆர் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் எடுத்தாச்சு. ஸோ இந்த ரெண்டு பிராண்டு தான் நாங்கள் வந்து குலோப் ஜாமுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இதில் வந்து 40 பண்ணலாம், இதுலேயே 40 மினிமமே 40 பண்ணலாம், அதுக்கு மேலே தான் ஆனால் வரும். சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வந்து எண்ணெய் வாங்கிக்கலாம். வீட்டில் சுத்தமாக எண்ணெய் இல்லைங்க. நான் எப்பயும் இந்த ஓலா சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால இது ஒன்று எடுத்துக்கிட்டாச்சு. இது எவ்வளோ ரேட் வருது அப்படின்னா 1.7 லிட்டர்ஸ் வந்து 13.5 ரியல் வருது. வந்து சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா விதவிதமான எண்ணெய்லாம் இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு வின்னர், இப்போ தான் வந்து கோல்டு வின்னர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடிலாம் இது இருக்காது. நம்ம ஊரோடது பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன்ஸ் இது ஆயில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேறு என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா கார்ன் ஆயில் இருக்குல்ல, கார்ன் ஆயிலு, அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயிலு, இது இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில்னு போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்கும். கெனோலா ஆயிலு நம்ம எப்பயும் ஊரில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே தான் இங்கேயே வாங்குறது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரையிங் ஆயில் தனியாக வச்சுருக்காங்க. இது வேணும் ஹாட் லைட்டுன்னு போட்டிருக்காங்க, சன்னி ஆக்டிவா. ஸோ ஒரு பேரும் வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊர்லலாம் நான் வந்துட்டு இப்படிலாம் பார்த்ததில்ல. ஹாட் லைட்டு, ஃப்ரையிங் ஆயில்னால் நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில் ஃப்ரை தான் பண்ணுவோம். இதில் என்ன ஃப்ரையிங் ஆயில் தனியாக இருக்குன்னு தெரியல. ஆக ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. வாழைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்துட்டு 0.75 தான் போட்டிருக்காங்க. வெண்டைக்காய் வந்து 8 ரியல் தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபர் போட்டிருக்காங்க, 8 ரியல் தாங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேங்காவும் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 1.25 தான், நல்லா இருக்குது, நிறைய வச்சுருக்காங்க. நான் வந்து நியர்பை 1 கிலோ கிட்ட வாங்கியாச்சு வெங்காயத்தை. வாங்கியாச்சுங்க. இப்போ அடுத்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம குலோப் ஜாமுன் வந்து ரெடி பண்ணோம். இந்த மாதிரி ஆஃபர்லாம் அப்பப்போ எப்பயாவது வரும். ஸோ அந்த டைம்லேயே வந்துட்டு நம்ம போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சேவ் ஆகும். இந்த கெட் டுகெதர் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸு ப்ளஸ் கிட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் சேர்ந்தாலே செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். அதில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 பேர்கிட்ட வந்து சேர போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். குட்டீஸ் வந்து அவங்க ஒரு செட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க, பெரியவங்க நாங்கள் ஒரு செட்டாக என்ஜாய் பண்ணுவோம். இப்போ இதோட ஸ்பெஷல் என்ன இந்த பார்ட்டியோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஃபுட்டு வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு லிஸ்ட் வந்து அலோகேட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து என்ன அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்வீட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்வீட் அலோகேட் பண்ணிருக்கீங்களே, நான் என்ன ஸ்வீட் பா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டேன். அவங்க சொன்னாங்க நீங்க குலோப் ஜாம் நல்லா செய்வீங்க, செம்மையா செய்வீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஸ்வீட் போட்டோம், அதனால நீங்க குலோப் ஜாம் செஞ்சிருங்கக்கா அப்படின்னாங்க. அதனால நான் வந்து இப்ப குலோப் ஜாம் தாங்க செய்ய போறேன். ஆக்சுவலா நீங்க இது கடையில வாங்கிடலாமே, எதுக்குங்க வீட்டுல சமைச்சுக்கிட்டு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நீங்க நினைப்பீங்க. கடையில யார் வேணாலும் போய் சாப்பிடலாங்க. ஆனா வந்து இப்படி எல்லாரும் ஒரு இது வந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நம்ம பண்றப்போ அதோட ஃபீல் நல்லா இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே சாப்பிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம வீட்டுலனா இன்னும் 1-2 ஐட்டம் கூட எக்ஸ்ட்ரா செய்யலாம். மெனு லிஸ்ட் வந்து ரெடி பண்றப்ப வந்துட்டு கொஞ்சம் இட்லியோ சாம்பாரோ வந்து எக்ஸ்ட்ரா பண்ணோம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது மாதிரி ஒன்னொன்னா நம்ம வேணும்னாலும் நம்ம வீட்டு சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். என்னதான் கடை சாப்பாடு அப்படி இருந்தாலுமே வீட்டு சாப்பாடு மாதிரி கண்டிப்பா வராது. அதுக்காக தான் மெயினா இது பண்ணோம். இன்னொன்னு வந்துட்டு ஒரு நிறைவா இருக்காது. இப்ப நம்ம கடையிலே வந்து ஒரு பிரியாணி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நியர்பை ஒரு பர்சன் அப்புறம் கொஞ்சம் பேர் தான் சாப்பிட முடியும். இதே நம்ம வீட்டுல கனெக்ட் பண்ணி பண்ணோம்னா நிறைய செய்யலாம். அதோட டேஸ்ட்டும் வந்து கடையை விட வீட்டுல தான் சூப்பரா இருக்கும். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. கண்டிப்பா இது ஒரு வேலை தான், எல்லாருக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா யாருமே இது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு அப்படின்ற மாதிரி எடுத்து செய்யவே இல்லை. எல்லாருமே நான் பண்றேன் அப்படின்னு தான் இருந்தாங்க. இப்ப மார்னிங்கே நான் வந்து குலோப் ஜாம் செஞ்சு முடிச்சிருவேன். முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது போயிட்டு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி ஒருத்தவங்க முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி அப்படியே வந்து நாங்க ஹெல்ப் பண்ணிப்போம். இவங்களுக்கு தான் இது அலோகேட் பண்ணிட்டாங்களே, நம்ம போய் எதுவும் பார்க்க தேவையில்ல அப்படிலாம் கிடையாது. அதே நேரம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறது தான். அதனால வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இன்னும் நம்ம எப்பயுமே வீட்டுக்கு சமைப்போம், அதோட கொஞ்சம் சேர்த்து சமைக்க போறோம், அவ்வளவுதான். எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா தான் வந்துட்டு இது செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸ்கூல் திறந்த உடனே ஸ்கூலு, அதுக்கப்புறம் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிஸி ஆயிட்டாங்க. ஒரு கேதரிங்கே இல்லை. அதனாலதான் சரி ஓகே கேதர் பண்ணி எல்லாரும் செம்மையா வைப் பண்ணலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன் பண்றதுக்காக கொஞ்சம் ஐடியாலாம் யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு வீடியோக்குள்ளார வரும் பாருங்க. குலாப் ஜாமுனுக்கு வந்து மாவு பசஞ்சு வச்சாச்சுங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா கையில் கொஞ்சமாக ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் தடவிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். பால்ஸு பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு ஜீராவில் போட்டு எடுக்க வேண்டியது தான்.
ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம குலாப் ஜாம் உருண்டைலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள், குண்டு குண்டுன்னு. ஸோ இப்படி தாங்க பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. விரிசல்ல இருந்து அந்த அளவுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா சூடாக இப்போ தான் பொரிச்சு எடுத்தேன். இது அப்படியே ஜீராவில் நம்ம போட்டாச்சு. நம்ம குலாப் ஜாமுன் எல்லாமே குண்டு குண்டுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. யாருக்கெல்லாம் குலாப் ஜாமுன் பிடிக்குமோ வாங்க சாப்பிட்லாம். ஸோ இது சீக்கிரமாகவே முடிச்சாச்சுங்க. நம்மளோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தாங்க இருக்குது. இப்போது இந்த செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் காம்பவுண்டில் இருக்க தமிழ் ஃபேமிலி மட்டும்தான் நம்ம கெட் டுகெதர் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே போயிட்டு நம்ம ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வருவோம். எல்லாம் என்ன சமைச்சிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம். அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30க்கு மேலே வந்து தமிழ் ஃபேமிலி இருக்காங்க. பட் இப்போ இந்த கெட் டுகெதரில் வந்து 18 கிட்ட வராங்க. எல்லாம் வீக்கெண்ட் பிளான்லாம் இருந்ததுனால வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. சுகன்யா என்ன பண்ணிட்டு இருக்கமா? பிரியாணி. ஆமா, இந்த பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் யார் தெரியுமா? நம்ம நிஷா தான். பிரியாணி என்ன ஸ்டைல்ல பண்றீங்க நிஷா? இது வந்து வடி பிரியாணி. ஐயோ, அவசரத்துல தூக்கிட்டா சுடுது. இங்க தண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து முக்கா பதத்துல வந்ததும் இதுல போட்டுட்டு பண்ணுவாங்க. இல்ல நிஷா, லேயரா? லேயர் இல்ல, வெறும் வடி பிரியாணி. ஓகே ஓகே. நிஷாவோட பிரியாணியை பத்தி சொல்லணும்னா ஒரு டைலாக் வரும்ல பாத்தீங்களா? என்னது, பாயோட கை பக்குவ தூக்கத்திலே கையை நக்கோன்னு இருக்குமே, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா பண்ணுவாங்க நிஷா. ஆமா, வந்து வெஜ் கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு. யார் செஞ்சதுன்னா பிரியா, சௌமியா. என்னம்மா எப்படிமா பண்ணீங்க? சொல்ல மாட்டீங்களா? சூப்பரா பண்ணீங்களா? தெரியும், டேஸ்ட் பண்ணாதான் தெரியுமா? இல்ல, சௌமியாவும் நல்லதா பண்ணுவா, நீயும் நல்லதா பண்ணுவ. சோ நல்லதா இருக்கும். ஆனா வெஜ் கிரேவில பன்னீர் சேர்க்கிறீங்க, பன்னீர் கிரேவி இல்லாம. சோ இது டிஃபரெண்டா இருக்கு. நாங்க இல்ல வெஜ் கிரேவில பன்னீர் சாப்பிட்டது இல்ல. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க. கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், மீல் மேக்கர், பட்டாணி, பச்சை பட்டாணி வேக வச்சதா? வேக வச்சது. ஓகே, மிளகாய், வெங்காயம், தக்காளி. சூப்பர். நல்லா ஃபுல்லா வந்துட்டு வெஜிடபிள்ஸா இருக்கு, நல்லா இருக்கு. ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்பெஷலான ஒரு வண்டியில வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வண்டியில நம்ம தள்ளன்னு வச்சுக்கோங்க, யாருக்கும் வந்துட்டு நம்ம எடுத்து போறோம்னு சொல்லவே தேவையில்ல, தானா சொல்லிடும். அந்த அளவுக்கு சவுண்ட் பார்ட்டியா இருக்கு. இருந்தாலும் நாங்க விட மாட்டோம், இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது ஆக்சுவலா நம்ம எஸ்தானோட தான் கேட்டேன், எடுத்துட்டு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப அடுத்து இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு இங்க வந்து நம்ம பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண வேண்டியதுதான். கெட் டுகெதர் செலிப்ரேஷனோட இவங்களுக்கு பர்த்டே பார்ட்டி. ஹாப்பி பர்த்டே தங்கம். இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் பற்றி சொல்லியே ஆகணுங்க. இது வந்து ஷாப்பில் வாங்கினது கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணாங்க. அவங்க வந்து டெய்லரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கெட் டுகெதருக்காக ரெடி ஆயாச்சு. 2 டீமாக பிரித்து உட்கார சொன்னாங்க. ஸோ இந்த சைடு ஒரு டீம், அந்த சைடு ஒரு டீம் இருக்காங்க.
பாட்டு டான்ஸ்ன்னு சொல்லிட்டு செம்மையாக ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். சுகன்யாவோட சேர்ந்து அச்சு பாப்பாவும் நல்லா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போச்சு. நம்ம ஃப்ரெண்டு சிந்து பேசியிருந்தாங்க. ஸோ ரொம்ப டச்சிங்காக நல்லா இருந்தது. சொல்லுங்க கார்த்திகா. கார்த்திகா தான் வந்துட்டு இந்த இது எல்லாமே பிளான் பண்ணது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. என்னென்ன மாதிரி பிளான் பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக எல்லாரும் லேடிஸ்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால சேர்ந்து எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணலாம், ஐ மீன் என்ஜாய் பண்ணலான்றதுக்காக இந்த இதை அரேஞ்ச் பண்ணுறது. இது அடிக்கடி நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஆமாம், சேர்ந்து சமையலாம் செஞ்சோம், ஃபன்னாக இருந்துச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் சமைக்கிறப்ப நம்ம என்ன பிளான் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஷாப்ல தானே வாங்கறதா இருந்தோம். ஸோ அப்படி இருக்கப்போ இது எதனால நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம். அது வந்து எல்லாருமே வெளியே வாங்கணும்னா யார் வேணா எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இதுனா சும்மா சேர்ந்து எல்லாருமே நாங்கள் சமைச்சோம். அதனால இது ஒரு நல்ல டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். ஓகே, நீங்க என்ன கார்த்திகா செஞ்சீங்க? கேசரி அண்ட் சிக்கன் கறி, சிக்கன் கிரேவி. ஓகே, சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்டாக இருந்தது. தேங்க்யூ. நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்கு பாக்கி. ஆமாம், எல்லாம் இப்போ சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். அடுத்தது என்ஜாய் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணுவோம். ஆமாம், சரி கார்த்திகா, தேங்க்யூ. பாய் பாய். ஹீரோ என்ன சாப்பிட்றாரு? இட்லியா? என்ன தொங்க சாப்பிட்ற? இட்லியா? பாட்டி இட்லி விட்டுறாங்களா? சரி, சாப்பிடுங்க. ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்ட்டு 2 இதுவுமே வச்சுருந்தாங்க. வெஜ்ஜில் ஒரு கிரேவி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் ஒரு கிரேவி வச்சுருந்தாங்க. பிரியாணியும் வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, ரைத்தா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கிரேவி, கேசரி, குலோப்ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதோட குட்டி சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்துட்டு இட்லியும் சாம்பாரும் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷாப்லேருந்து பரோட்டா மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து கடைசி நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சர்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா கார்த்திகா தான். நான் கூட நடுவில் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அவங்க சரி இல்லை, சர்வ் பண்ணதுக்கு யாராவது ஒருத்தவங்களாவது இருக்கட்டும், அப்போ தான் எல்லாரும் நல்லா நிறைவாக சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை. ஃபுட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்து பரிமாறி இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திகா. ஃபுட்டு எல்லாமே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பார்த்து ஒன்று ஒன்றா எல்லாருமே சமைச்சிருந்தாங்க. விசாகன் குட்டி, இன்னைக்கு டே எப்படிப்பா இருந்துச்சு? இன்னைக்கு டே செம்மையா இருந்துச்சு. அதுவும் இந்த பார்ட்டியோட ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டது போக மீதி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி. எல்லாம் கொஞ்சம் இருந்ததும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யாருக்கு என்ன வேணுமோ பார்த்து பேக் பண்ணி கொடுத்துட்டோம். இவங்க தான் நம்ம பிரியா. சொல்லுங்க பிரியா, எப்படி இருந்துச்சு இந்த கெட்டுகதர்? நல்லா என்ஜாய் பண்ணியா? நீ என்ன சமைச்ச? வெஜ் கிரேவி. நல்லா இருந்துச்சு, டேஸ்டாக இருந்தது. அப்புறம் வேற எதாவது சொல்ல விரும்புறியா? பரவாயில்ல, சொல்லு. இவங்க வந்து நம்ம ஃப்ரெண்டு சௌமியா. லாஸ்ட் இதில் வந்து மூச்சு கொடுத்து ஃபுல்லாக காம்பேரிங் எல்லாம் பண்ணியிருந்தா. நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ் டேல அந்த இதில் வந்து காம்பேரிங் எல்லாம் பண்ணியிருந்தா. இந்த தடவை சௌமியா வந்து கொஞ்சம் இப்போதான் ஊர்ல இருந்து வந்தாலா, ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க மேடம். சொல்லு சௌமியா, எப்படி இருந்தது கெட்டுகதர்? சூப்பரா இருந்ததுக்கா, ஜாலியா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணியா? இருக்காமா. எல்லாரும் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஓகே, சுகன்யா சொல்லு. சுகன்யா, கெட்டுகதர் எப்படி இருந்துச்சு? நல்லா என்ஜாய் பண்ணியா? இன்னொன்னு நான் கேட்டேன், சுகன்யாவோட கம்மல் வந்து எங்க வாங்கினா நான் கேட்டேன். சொல்லிட்டா, எங்கம்மா வாங்கின இது? நிறைய ப்ராடக்ட் வாங்கினேன். ஓகே, நல்லா இருக்குங்க. பின்னாடி வந்துட்டு டிசைன் தொங்குற மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட்ல பட்டர்ஃப்ளை போகுது. நாளைக்கு 4 ரியலா? அச்சோ, அத்தையோட டான்ஸ் எல்லாம் எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கு. பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இந்த கெட் டுகெதர் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணி செம்மையாக இருந்ததுங்க. நிஷாவோட காம்பேரிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட டான்ஸு. இவங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி செம்மையாக ஆடிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸே இல்லாமல் நாங்களும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா நீங்கள் மட்டும்தான் ஆடுவீங்களா, நாங்களும் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் கேங் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களும் எங்களோட சேர்ந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்கவும் ஏதோ நம்ம ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் ஒரு ஃபீல் வரும்ல, எல்லாரும் சேர்ந்து இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சுங்க.
யூஸ்வலாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் ஃபேமிலி இருக்கிறதுனால இங்கே வந்து கத்தாரில் மேக்ஸிமம் லோன்லினஸாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் இங்கே இருக்க நாங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறது கிடையாது. அதுக்கு ரீசன் வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ எப்பயுமே நாங்கள் நல்லா ஜாலியாக வந்து எல்லோரும் பேசி சிரித்து அது மாதிரி நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியை வந்து மிஸ் பண்ணுவோம் தான். பட் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸ் செட் வந்து அமைஞ்சதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்களுக்கு மட்டும் இல்லாமல் குட்டீஸ்க்குமே வந்து விளையாடுறதுக்கு செட்டு எல்லாமே குட்டீஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து குட்டீஸும் வந்து தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்காது. என்னோட டான்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அச்சு என்ன கேட்குறான்னா அவளோட டான்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்கக்கிட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே பாய்.